கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நீங்கள் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாவம் பார்த்து கம்மி தண்டனையாக தருவாங்க. இல்லை நீங்கள் ஒத்துக்காமல் முரட்டு பிடிச்சிங்க ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ இல்லை அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் தேவனோட பாதத்தில் அமர்ந்து அதை அவரோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் அந்த பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா உங்கள் மேலே இரக்கமாக இருப்பார். அது மட்டும் இல்லை, மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் போய் அந்த தப்பை பண்ணாமல் அதை முழுசாக விட்டுறணும். வேதத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 28:13 போட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்கள் பாவத்தை யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி மறைக்காதீங்க. ஏன்னா தேவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவரோட பாதத்தில் அமர்ந்து அதை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் இருங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you accept the wrongdoing that you have done and when you apologize to the person who you have harmed, the court will consider and reduce your punishment duration. But when you deny it and when they prove that you have done the wrongdoing, that means they will not forgive you. You will get the punishment that you deserve. Likewise, in our life, when you confess your sin and when you abandon the sin and when you don't get involved in that sin again, that means you will find compassion. But if you don't confess your sin and when you conceal it, thinking that no one knows that the wrongdoings that you have done, you're wrong. Because our God knows every single things that you are doing. So you better confess all your sins and surrender yourself in His presence and ask for forgiveness and don't do the wrongdoings again. Look what the Bible says in Proverbs chapter 28 verse 13. One who conceals his wrongdoings will not prosper, but one who confesses and abandons them will find compassion. Yes, if you want to find compassion, confess all your sin, not only confessing them but abandon them and don't repeat them again in your life. So surrender yourself in our God's presence and confess your sins and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.